அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இது உங்கள் எக்ஸ்பர்ட் 24/7 சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் சில மாநிலத்தில் மட்டும் இன்கமிங் காலை வந்து கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஜியோ தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக காசு கொடுத்து நம்ம ஈஸி பண்ணிக்கணும். ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா அந்த சில நெட்வொர்க்கில் வந்து ஆனால் ஜியோ வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஜியோ வந்து ரொம்ப போட்டியாக இருந்ததால் அவங்க வந்து அவங்களுடைய டேரிஃபை வந்து ரீசார்ஜ் டேரிஃபை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் ஆகிடுச்சு. சில நெட்வொர்க் பார்த்திங்க அப்படின்னா இன்கமிங்கை வந்து இலவசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது என்னென்ன நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா. இது பார்த்திங்க அப்படின்னா அது போக பிஎஸ்என்எல், ஜியோலாம் என்ன இருக்குது, அவங்களோட டேரிஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் தான். அவங்க எந்த வித இதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அவங்க எப்பயும் போல நார்மலாக பண்ணிக்க தான் இருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்றத சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நெட்வொர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா வோடாஃபோனு, ஏர்டெல், ஐடியா இவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சிம்மாக தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ முன்னாடி வந்து அவங்கள மெயின் சிம்மாக பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட செகண்ட் சிம்மாக தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாயிடுச்சு. ஸோ ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஜியோ தான் ஈஸி பண்ணுறோம். இது ஒன்று இன்கமிங் காலுக்கு மட்டும் தான் அட்டன் பண்ணிக்கிறோம். இது எப்படி இருந்துச்சு பார்த்திங்க அப்படின்னா, அவுட் கோயிங் பண்ணுற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் அட்டன் பண்ணுற நிறுவனத்துக்கு வந்து பணம் தரணும். ஸோ இது தான் அவங்களுடைய ஃபாலோ. முன்னாடி வந்து ஈஸி அதிகமாக இருந்ததால் நம்ம 1 GB வந்து பார்த்திங்கன்னா 256 ரூபா இது மாதிரிலாம் பண்ணிக்கிறோம். ஸோ அந்ததால் வந்து அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கே அதே ரேட்டு தான் நம்ம ஈஸி பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அடி தான் சொல்லுவேன். 2003க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இன்கமிங் கால் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கமிங் கால் கட்டி தான் நம்ம காலை நம்ம அட்டன் பண்ணிக்கிறோம். ஸோ லேண்ட்லைன் தான் அப்போதுக்கு அதிகமாக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12ஆம் தேதியோட உங்களோட வேலிட்டி வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இது நான் ஈஸி பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு அவுட் கோயிங் கால் கட் பண்ணுவாங்க. அடுத்த வந்து 1 வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கமிங் கால் கட் ஆயிரும். ஸோ நான் இன்கமிங் காலை வந்து நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நான் கட்டாயம் ஈஸி பண்ணி தான் ஆகணும். மினிமம் ஈஸி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ரீசார்ஜ் வந்து 35 ரூபாய். ஸோ 35 ரூபாயாச்சும் நான் பண்ணி தான் ஆகணும். அது வந்து 28 நாள் வேலிடிட்டி வரும். இல்லை நான் ஜாஸ்தியாக பண்ணு பார்த்திங்கன்னா 498 ரூபா பண்ணிக்கலாம். ஸோ 498 ரூபா பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 84 நாளைக்கு வரும். ஸோ இதில் ரெண்டில் நான் வந்து என்னோடய இன்கமிங் காலை வந்து என்னோட சிம்மை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கரெக்டாக நான் ஈஸி பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி பண்ணாமல் இன்கமிங் வந்து அட்டன் பண்ணிக்கிறோம். ஆனால் இனிமேல் அப்படி பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸி பண்ணி தான் ஆகணும். 2003க்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கமிங் காலை வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஈஸி பண்ண காசு பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து 4G நெட் இதெல்லாம் கிடையாது. கால் வந்து ₹1 ₹1.5 அப்படி தான் பண்ணிக்கணும். அது போக எஸ்டிடி, ஐஎஸ்டிலாம் பண்ணோம் அப்படின்னா ஐஎஸ்டிலாம் பண்ணால் 2000 3000 போகணும். எஸ்டிடி பண்ணால் குறைஞ்சதாச்சும் ₹100 ₹150 பண்ணிக்கணும். ஸோ 2015க்கு அப்புறம் ஜியோ வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் மற்ற எல்லா நெட்வொர்க்குமே ரீசார்ஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிதான் சொல்லுவேன். நான் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 400 தான் பண்ணிக்கிறோம். ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா மாதத்துக்கே 400 மசாலா பண்ணிக்கிறோம். மாதம் 1000 வேணும். ஆனால் இப்போ 4 மாதத்துக்கே 500 தான் செலவாகுது. ஸோ அந்த பார்த்து கம்பேர் பண்ணுறப்ப அதை ஜியோ வந்து கம்பேர் பண்ணதால் அவங்க என்ன பண்ணாங்க, ரீசார்ஜ் காசு வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே வோடாஃபோன், ஏர்டெல் வந்து செகண்ட் சிம்மாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிம்மு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஈஸி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய ரீசார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வந்து 35 ரூபாயாச்சும் மினிமம் வந்து இன்கமிங் காலுக்கு வந்து ஈஸி ரீசார்ஜ் அதாவது ஈஸி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம ஈஸி பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. வோடாஃபோன், ஏர்டெல் வந்து பேங்கில், போஸ்ட் ஆஃபீஸு சில இடத்துல கொடுத்து வச்சுருப்போம். கேஸ் சிலிண்டர்லாம் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து மினிமம் 35 ரூபாயாச்சும் ஈஸி பண்ணி ஆகணும். இல்லை நான் நெட் பேக்கோட சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னா 82 நாளைக்கு இந்த 450 ரூபா ஈஸி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா தான் முன்னாடி மெயின் சிம்மாக பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இப்போ ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஜியோ சிம்மை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிறோம். அதனால் வந்து அவங்க ரொம்ப பெரிய அடிபட்டுச்சு. ஜிம்மு ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ஈஸி ரொம்ப கம்மியாக இருக்குது. சமாளிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இன்கமிங் காலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இது எப்படின்னா நவம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஸோ நவம்பர் வந்து அந்த 2018 கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு வந்து ஈஸி பண்ணணும். 2 மெசேஜ் முன்னாடி அனுப்புவாங்க. நீங்கள் ஈஸி பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் கோயிங் கால் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு கட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் அப்புறமா ஈஸி பண்ணல பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்கமிங் கால் கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் ஈஸி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு சிம் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 2 மாதம் கணக்கு வரும். ஸோ இந்த 2 மாதம் வந்து நீங்கள் இப்போ ஈஸி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயிரும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் 3 சிம்லாம் வச்சுருப்பாங்க. இனிமேல் அதெல்லாம் வச்சுருக்க முடியாது. கட்டாயம் நம்ம வந்து இப்போ 2 சிம் வச்சுருக்கோம். நான் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சிம்மு, வோடாஃபோன் சிம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வோடாஃபோனுக்கு ஈஸி பண்ணலை. ஜியோ வந்ததுக்கப்புறம் 1.5 மாதம் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் தான் ஈஸி பண்ணுறேன். ஸோ நான் இனிமேல் என்ன பண்ணுறேன் எனக்கு வந்து கரெக்டாக நான் வோடாஃபோனுக்கு நான் பேசினாலும் பேசாட்டாலும் கட்டாயம் வந்து 35 ரூபாயாச்சும் மினிமம் வந்து நான் ஈஸி பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நான் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து அவுட் கோயிங் கால் கட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த 15 நாள் வந்து இன்கமிங் கால் கட் பண்ணுவாங்க. அடுத்த நம்ம ஈஸி பண்ணால் சிம்மே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்னோட மெயின் பார்த்தீங்கன்னா ஜியோ தான். வேறு வழியில் நான் ஜியோ ஒரு சிம்மாக தான் யூஸ் பண்ணுவேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா ரொம்பத்தோட சிம் பார்த்தீங்கன்னா மெயின் சிம்மாக ஜியோ சிம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுடைய போட்டு நம்பர் மாற்றிக்கூடிய வாய்ப்பு தான் வரும். இனிமேல் அவங்களும் வந்து ஒரு சிம்மு தான் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும். அதான் உண்மை. அதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறோம். ஒரு சிம்மு தான் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடிய அதிக நிலைமை வரும். 2 சிம்லாம் ஈஸி பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் வந்து கட் பண்ணிடுவாங்க. சரி வேறு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு 2 ஐடியா தான் இருக்குது. சில பேர் வோடாஃபோன், ஏர்டெல் மட்டும் ஐடியா மட்டும் வச்சுருப்பீங்க. ஜியோ, பிஎஸ்என்எல் இல்லாதவங்க
அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஎஸ்என்எல் இல்லாட்டா ஜியோ 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ்என்எல் வந்து அது மாதிரி எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து ₹10 ₹20 25 ₹30 ஈஸி பண்ணிக்கலாம். நான் வோடாஃபோன் ஏர்டெல் அப்படி கிடையாது. கட்டாயம் ₹35 தான் ஸ்டார்டிங்கு. ஸோ அதை தான் நீங்கள் ஈஸி பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க, ஜியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணால் வந்து கீபேட் லெவலாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வயசான பாட்டி அம்மா அப்பாலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதா ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஜியோலாம் தேவைப்படாது. தெரிஞ்சுக்கணும் அவசியமும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஎஸ்என்எல் சிம்மை மாற்றி கொடுங்க. ஸோ அதான் நல்லது. போட்டு பிஎஸ்என்எல் சிம்மை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டச் ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டச் ஃபோனில் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் ஏர்டெல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தான் ஜியோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கீபேடு சாதாரண சின்ன ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு ஜியோ வந்து கம்ஃபர்டபுள் ஆகாது. அதுக்காக நம்ம ஃபோனை வேறு மாற்றணும். ₹30 ஈஸி பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ₹1000 ஃபோனு ஜியோ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் மறுபடியும் ஆஃபர் இது டேரிஃப் மாறினாலும் நம்ம வேறு வழி இருக்காது. அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாதா ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு பிஎஸ்என்எல் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நான் பிஎஸ்என்எல் தான் ரெஃபர் பண்ணுறேன். டச் ஃபோன் வச்சுருக்காங்க, அவங்க 2 சிம் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட மெயின் சிம் வந்து ஜியோ சிம்மை மாற்றிங்க. இப்போ ஜியோ சிம் நெட்வொர்க் இல்லாத ஏரியாவே கிடையாது. எல்லா ஏரியாவிலையும் நெட்வொர்க் ஜியோ வந்துருச்சு. அதனால் எல்லாருமே ஜியோ சிம்மை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மெயின் சிம்மை ஜியோ சிம்மை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் மாற்றி கொடுத்துருங்க. ஸோ பிஎஸ்என்எல் மாற்றி கொடுத்தா ₹10 ₹20 ஈஸி பண்ணிக்கலாம். ஸோ 1 மாதம் 2 மாதம் வந்து அவங்க யாரும் பேசப்படுறது கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கட்டும். நமது சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா இது போல் டெக் சம்மந்தமான வீடியோக்களை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். ஸோ யூடியூப்பை தவிர்த்து ஃபேஸ்புக்கு அது ட்விட்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் லிங்க் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக்கும் ட்விட்டருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் இல்லாமல் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சில டெக் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ வந்து நவம்பர் மாதம் வந்தாலும் சில பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் அந்த வீடியோ வந்து போகிறேன். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் பயனுள்ள பண்ணிக்கலாம். ஏன்னா 1 மாதம் 2 மாதம் மெயின் சிம்லாம் ஈஸி நீங்கள் பண்ணாமல் இருந்து சிம் சப்போஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போய் வாங்குறது ரொம்ப சிரமம் அது. ஸோ அதுக்கு உங்களுடைய அலைச்சலை வந்து போக்குறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து கண்டனம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணால் தான் உங்கள் ஃப்ரெண்டு இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்